நீங்க பார்க்கலாம், ஹுதைபியா உடன்படிக்கை ஒரு அழகான எக்ஸாம்பிள். அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் உள்ள அம்சங்களை பார்த்தால் வெளிப்படையில் முஸ்லிம்களுக்கு பாதகமாக இருக்கிறது எல்லாமே. முதலாவது, இந்த உடன்படிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குறைஷியர்களுக்கும் இடையில் என்று வருவதை அழிக்க சொன்னார். ரசூலுல்லாஹ் என்று வரக்கூடாது, முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுதுங்க. ரசூலுல்லாஹ் அழிக்கிறாங்க. சஹாபாக்கள் 7 ஆண்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் என்பதை அழிப்பதற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை கேட்டு தன்னுடைய கையால் அதை அழிக்கிறார்கள். அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள ஷரத்துகளை பார்க்கும்போது முஸ்லிம்களுக்கு பாதகம் போல தெரிகிறது. வெளிப்படையில் முஸ்லிம்கள் திருப்தி இல்லை, அந்த எக்ரிமெண்ட்ல அவர்கள் திருப்தி அடையவில்லை. இப்போ ஹுதைபியாவில் வைத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒப்பந்தம் கைச்சாத்திட்டாச்சு, நம்ம மக்காவுக்கு இப்போ போக முடியாது. எனவே எல்லோரும் உங்களுடைய தலைமுடிகளை வழித்து விட்டு கொண்டு வந்திருக்கிற ஒட்டகங்கள் ஆடுகளை அருங்கள் என்று சொன்னார். சஹாபாக்களுக்குள்ள சொல்றாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு உட்பட்ட சஹாபாக்கள் அந்த இடத்துக்கு 1400 1500 பேர் இருக்கிறாங்க. அவளுக்கு மத்தியில் இப்படி அல்லாஹுடைய தூதர் எழும்பி சொல்றாங்க, சும்மா இருக்கிறாங்க கல்லு மாதிரி எல்லாரும், ஒரு ரியாக்ஷன் இல்லை. எப்படி இருக்கும் அல்லாஹுடைய தூதருக்கு? ஒரு கனத்த மனதோடு தன்னுடைய கூடாரத்திற்குள் செல்லுகிறார்கள். உள்ளே சென்றால் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து விட்டு ஏதோ ஒரு பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நடந்ததை சொன்னாங்க. உம்மு சலமா சொன்னார்கள், உட்காராதீங்க, இங்க இருக்க வேணாம், நீங்க வெளியே போங்க, போய் உங்களுடைய தலையை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற போது நீங்கள் மலியுங்கள், சேவ் பண்ணுங்க, உங்களுடைய ஒட்டகத்தை உங்களுடைய கையால் நீங்கள் அருங்கள் என்று சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? உனக்கு என்ன தெரியும், சும்மா அப்படி என்ன திரும்ப அவமானப்படுத்துறதுக்கு அனுப்ப பார்க்கையா, அப்படித்தான் நம்ம கேட்போம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியுடைய அந்த மஷூராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியே வந்தார்கள், தலைமுடியை மலித்தார்கள், ஒட்டகத்தை அறுத்தார்கள். அவ்வளவு சஹாபாக்களும் அதை பார்த்து அப்படியே செய்தார்கள். அல்லாஹ் அக்பர். என்ன பார்க்கிறோம் என்றால், மனைவிக்குரிய ஹக்கை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள். அது அமானிதம், நம்மளால முடியதில்லை. ஈகோ, சூப்பர் ஈகோ. நம்ம செலவு செய்யறது நம்முடைய கடமை சகோதரர்களே. அவளுக்கு போடுற பிச்சை இல்லது, அவள் தங்குவதற்கு வீடு கொடுப்பது, அதே போல அவளுக்கு தேவையான உணவை கொடுப்பது, அவளுக்குரிய உடுப்புடவைகள் கொடுப்பது, மருத்துவ செலவுகள் செய்வதெல்லாம் நமக்கு வாஜிப், நம் மீது உள்ள ஃபர்து. இதெல்லாம் செய்கிறோம் என்பதற்காக வேண்டி மனைவி நம்முடைய அடிமை என்கிற மனநிலையிலிருந்து நம்முடைய சமூகம், மக்கள் எல்லோரும் விடுபட வேண்டும். அப்ப மனைவி நம்மிடத்தில் அமானிதமாக தரப்பட்டிருக்கிறாள், அந்த அமானிதத்தை பேண வேண்டும். அதுபோலதான் பொறுப்புகள். பள்ளிவாசல் ட்ரஸ்டீஸ் பொறுப்பு மட்டும் அல்ல அமானிதம். ஒரு ஆளுகிட்ட கடை ஒன்றை ஒருவர் வைத்து தருகிறார் என்றால் அமானிதம். பள்ளிவாசலுக்கு ஒருவரை வாட்சராக நியமிக்கிறார்கள் என்றால் அமானிதம். செக்யூரிட்டியாக ஒருவரை பள்ளிவாசலுக்கு நியமித்திருக்கிறார்கள், அவருக்கு சம்பளம் கொடுப்பாங்க, வேற விஷயம், அது அவருக்குரிய கூலி. ஆனால் மஸ்ஜிதில் உள்ள அனைத்தையும் பாதுகாப்பது என்பது அவருடைய தோள் மீது சுமத்தப்பட்ட அமானிதம். கண்ணும் கருத்துமாக இருந்து அவர் அதை பராமரிக்க வேண்டும். அதே போலதான் பதவிகள் சகோதரர்களே, பொறுப்புகள். இன்னைக்கு பிரின்சிபல் எக்ஸாம் நடக்குதுன்னா பெரிய போட்டி நடக்குது, மாஷா அல்லாஹ். ஆயிரக்கணக்கானவர்கள் எக்ஸாம் எழுத போறாங்க. போய் எக்ஸாமில் குறிப்பிட்ட சிலர் பாஸ் ஆகிறார்கள். அவர்களிடத்தில் ஸ்கூல் ஒப்படைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்கூலுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ப மாணவர்கள் இருப்பார்கள். 1000 மாணவர்கள், 2000 மாணவர்கள், 3000 மாணவர்கள், 500 மாணவர்கள் என்று மாணவர்கள் இந்த பிரின்சிபலிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள். இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பிறகு
எத்தனை பிரின்சிபல், நான் முஸ்லிம் பிரின்சிபல்களை கேட்கிறேன், எத்தனை பிரின்சிபல்மார் தூக்கத்தை இழந்திருப்பார்கள்? தன்னிடத்தில் அதிபர் என்கிற பிரின்சிபல் என்கிற அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பிறகு இஸ்திகாரா தொழுதிருப்பார்கள் எத்தனை பேர்? ஒன்று ரெண்டு பிள்ளைகள், சில ஸ்கூல்ல 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த 3000 பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ஆட்சி ஒப்படைக்கப்பட்ட போது அவர்கள் பெரிய ஒரு சுமையோடு இருந்தார்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், இன்ன அரதுனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்த், அமானிதத்தை வானங்களின் மீதும் பூமியின் மீது நாம் சுமத்திய போது ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, அதை சுமக்க அவை மறுத்து விட்டன. அவ்வளவு வெயிட் அது. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பு கொடுக்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், பக்தாதிலே வைத்து ஒருவருக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் அதுக்கு நாம் பொறுப்பு சொல்லணும். அவர் இருக்கிறார் மதீனாவில். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அழுகிறார்கள். அவர்களுடைய ஹுத்பா, அந்த அந்த சபையில் வைத்தவர்கள் பேசிய பேச்சு, அவர்களுக்கு ஹலீஃபா பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவர்கள் பேசிய பேச்சு இன்றும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இன்னி கது உல்லிது அலைக்கும் வலஸ்து பிகைரிக்கும், உங்களுக்கு நான் பொறுப்பாக்கப்பட்டுள்ளேன், நான் உங்களில் நான் சிறந்தவன் அல்ல, இருந்தாலும் பொறுப்பு தரப்பட்டுள்ளது என்று தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தி எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று மக்களிடத்திலே மன்றாடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரிசாலத் கொடுக்கப்படுகிறது. அது பெரிய ஒரு அமானிதம், உலகத்தில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அமானிதம் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொல்லுவார்கள், ஹதீஜாவே தனாமு ஐனாய வலா யனாமு கல்பி, என்னுடைய கண்கள் தான் தூங்குகின்றன, என்னுடைய உள்ளம் தூங்குவதில்லை என்று சொல்வார்கள். அமானிதம் வந்தால் அந்த அமானிதத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப பொறுப்புணர்வு கூட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், மூமின்களே அமானிதத்தை நிறைவேற்றுங்கள். வெற்றி பெற்ற மூமின்கள் அமானிதத்தை பேணி நிறைவேற்றுவார்கள். உன்னிடத்தில் சில ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், உன்னிடத்தில் இந்த பண்புகள் இருந்தால் நீ வெற்றி பெறுவாய். அதுல ஒன்று ஹிஃபுதுல் அமானா, அமானிதத்தை பேணி நடப்பது. அமானித மோசடி செய்கிறவர்களை அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அமானித மோசடி செய்வது என்பது முனாஃபிக்குகளுடைய தன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இன்றைக்கு பொறுப்புகள், அது பிரின்சிபல் என்பதை நான் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்ல காரணம் என்னென்றால், மாணவர்களை உருவாக்குகிற, நாட்டில் உள்ள பிரஜைகளை உருவாக்குகிற மிக முக்கியமான சென்டர் ஸ்கூல். எல்லாருக்கும் தொழில் மாதிரி போய்த்து என்ன நினைக்கிறாங்களோ தெரியல. அதுபோலதான் ஒரு ஒரு டிஎஸ் ஆக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பாக வரக்கூடிய ஒரு வைத்திய அதிகாரியாக இருக்கலாம், அல்லது ஆர்டிஎச்எஸ்க்கு பொறுப்பானவராக இருக்கலாம், எம்ஓஹெச்சுக்கு பொறுப்பானவராக இருக்கலாம், அல்லது ஆர்டிஐக்கு பொறுப்பானவராக இருக்கலாம் என்று என்ன பொறுப்புகள் வந்தாலும் அந்த பொறுப்புகள் எல்லாம் அமானிதங்கள். நமக்கு ஜோக்கா இருக்கலாம், காசு வந்தா ஒன்றும் விளங்காம போகலாம், ஆனால் மௌத்தாகிற நேரம் விளங்கும், கபருக்குள்ள விளங்கும், மஹ்ஷர்ல விளங்கும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமானிதம் என்பது பெரிய ஒரு பொறுப்பாகும். நம்பிக்கை, எந்த ஒன்றும் நம்பிக்கை, இந்த உலகமே நம்பிக்கையில் தான் இயங்குகிறது. அதுக்குள்ள மோசடி செஞ்சா எப்படி? பேங்க்ல கொண்டு காசை போடுற நம்பிக்கையில், ஒரு கடிதத்தை அனுப்புறோம் போஸ்ட் ஆபீஸ்ல போய் நம்பிக்கையில், ஒரு டாக்டர்கிட்ட மனைவி அனுப்புறோம், பிள்ளைகள் அனுப்புறோம் நம்பிக்கையில், நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம் நம்பிக்கையில், அவன் தார பிளட் ரிப்போர்ட்டை எடுத்து நம்பி அதன் அடிப்படையில் சர்ஜரி. நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, உலகமே நம்பிக்கையில் தான் இயங்குகிறது. அப்படி இருக்கும் போது நம்பிக்கை துரோகிகள், நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக லைஃபிலும் உருப்பட மாட்டார்கள், மறுமையிலும் வெற்றி பெற மாட்டார்கள்.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நம்பிக்கைக்குரியவர்கள், அமானிதத்திற்குரியவர்கள் வெறும் பள்ளிவாசல் ட்ரஸ்டீஸ் மட்டும்தான் என்று யாராவது நினைத்தால் அது தப்பாகும். நான் என்னுடைய உயிருக்கு, என்னிடத்தில் அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிற உயிருக்கு நான் பொறுப்பு. என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற, ஹலாலான முறையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற மனைவிக்கு நான் பொறுப்பு. எனக்கு அல்லாஹ் தந்த பிள்ளைகளுக்கு நான் பொறுப்பு. என்னிடத்தில் தரப்பட்டிருக்கிற என்னுடைய பதவிக்கு நான் பொறுப்பு. எனவே ஒவ்வொருவரும் இந்த கோணத்தில் அவர்களிடம் தரப்பட்ட அமானிதத்தை பற்றி பொறுப்புணர்வோடு சிந்திப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படியான ஒரு நல்ல மாற்றத்தை தர வேண்டும். நாமும் ஒவ்வொருவரும் நான் தொடர்ந்து ஒவ்வொரு பயான்களிலும் ஒவ்வொரு ஹுத்துபாவிலும் வலியுறுத்திட்டு வர விஷயம் என்னென்றால், இப்போ பிரின்சிபலை சொன்னா பிரின்சிபலை மட்டுமே பிடிச்சிட்டு இருப்போம். ஆனா நம்மட வீடு என்கிற அமானிதத்தில் நம்ம 100% ஓட்ட, அதை யோசிக்கிறல்ல. எனவே எப்போது நமக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டாலும் சஹாபாக்களை போல நாம் இருக்கணும். எனக்கு எந்த வகையில் இது பொருந்தும், சொல்லப்பட்ட குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் எனக்கு எந்த வகையில் பொருந்தும் என்பதை நம்ம பார்த்தோமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.